அம்மன் சுதா மேடம் அவங்களுடைய கணவர் ராமசாமி ஐயா அவங்க, அதாவது திருப்பூர்லேருந்து வந்திருக்காங்க. அவங்க வாஸ்துல நல்லா சிறப்பாக ஆரம்பத்துலேருந்து வாஸ்து நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. இது வரைக்கும் மேடையில் போய் எங்கேயும் பேசுனதில்லை அப்படின்னாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு மேடை என் மேடை பேசுகிறதுக்கான அழைக்குது அவங்க. ஆனால் அதாவது கேள்வி கேட்டால் பதிலெலாம் சொல்லுவாங்க. ஆனால் இது வரைக்கும் பேசலைங்கிறது தான் உண்மையை தவிர, ஆனால் நீங்கள் என்ன கேள்வி வேணாலும் வாஸ்தை பற்றி கேட்டிங்கன்னா பலன் சொல்லுவாங்க. சரிங்களா? ஐயா அவங்கள வருக வருகை என வரவேற்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். அகஸ்தியர் சோதிட அறக்கட்டளை அவங்க இந்த குழுவில் பேச எனக்கு வாய்ப்பளித்த அவர்களுக்கு நன்றி. எனக்கு சொல்லிக் கொடுத்த குருமார்களுக்கும் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வாஸ்து என்பது வாஸ்து பற்றி உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாஸ்து கண்டிப்பாக வீட்டில் சரியான முறையில் இருந்தால் மட்டும் உங்களுக்கு நிம்மதியான தூக்கம், நல்ல போகிற இடத்துல ஒரு கலகலப்பு, இது எல்லாமே வாஸ்துல இது அடங்கியிருக்குதுங்க. நான் வாஸ்துல வந்து என்ன சொல்கிறேன்னா, ஒரு வீட்டை பொறுத்தளவுக்கு சதுரம் செவ்வகமாக இருக்க வேண்டும் அப்படின்னு நான் சொல்கிறேனுங்க. ஒன்று. ரெண்டாவது, ஒரு வடகிழக்கு மூலை ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் அந்த ஆண்களுக்கு தலை சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை கண்டிப்பாக இருந்தே தீரும். அதே மாதிரி தென்மேற்கு மூலையில் ஏற்பட்டாலும் கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனை. ஒரு லேடிஸை பொறுத்தளவுக்கு தென்கிழக்கு பாதிப்பு ஏற்பட்டால் அடிக்கடி வயிறு பிரச்சனை, ஒரு சிலருக்கு கற்பப்பை எடுத்திருப்பாங்க, இப்படிலாம் இருக்குல்ல, அவங்களுக்கு கிழக்கில் கண்டிப்பாக செப்டி டேங்க் இருக்கும். இப்படி பல இது இருக்குதுங்க. மெயின் வந்து தென்மேற்கு மூலையும் வடகிழக்கு மூலையும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு வடகிழக்கு, உங்கள் செல்வத்தை பொறுத்தளவுக்கு தென்மேற்கு. தென்மேற்கு வந்து நான் ஒரு வீடு கட்டினாவே தனி காம்பவுண்ட் போட சொன்னாங்க. நான் ஒரு வீட்டுக்கு தென்பர சைடு இன்னொருத்தர் வீடு கட்டுறாங்க அப்படின்னா அவங்க வந்து வாயு மூலையில் செப்டி டேங்க் போடுவாங்க. நீங்கள் காம்பவுண்ட் போடலைன்னா அது உங்கள் குபேர மூலையில் செப்டி டேங்க் வந்ததாக அர்த்தமாயிரும். அப்போ அதனுடைய பாதிப்பு, அடுத்த வீட்டினுடைய பாதிப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். அவங்க வந்து தனி காம்பவுண்டு, ஒவ்வொருத்தர் பொது காம்பவுண்டே ஆகாது அப்படின்னு நான் சொல்கிறேங்க. தனி காம்பவுண்ட் போடணும். அப்போ தான் அடுத்த வீட்டினுடைய பாதிப்பு நம்மளுக்கு வராது. ஒரு வீட்டுக்குள்ளே அட்டாச் பாத்ரூம் போட்டிங்கனாவே 20 வருஷத்துலேருந்து 30 வருஷம் வாஸ்து அவுட்டு கண்டிப்பாக குறைஞ்சிருங்க. ஆனால் இப்போ நடைமுறையில் பண்ண முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. நீங்கள் மற்றதெல்லாம் சரியாக அமைச்சாலும் இந்த 2 அட்டாச் ரெண்டுக்குமே சென்ட்ரல் கொடுத்துட்டிங்கனாவே அது இந்த குபேர மூலையில் இருக்கிறதுக்கு ஒன்று வாயு மூலையில் கொடுப்பீங்க, அல்லது அக்னி மூலையில் கொடுப்பீங்க. அந்த பெட்ரூம் ஒன்றும் பாதிக்காது. இந்த வாயு மூலையில் இருக்கிறதுக்கு அந்த பெட்ரூமுக்கு குபேர மூலைக்கு கொடுப்பீங்க, இந்த ஜலமூலைக்கு வரும். அப்படி இருந்தால் குபேர மூலையில் இருக்கிற பெட்ரூம்ன்றது நம்ம மெயினாக இருப்போம், நம்மளை பாதிக்காது. இந்த ரூமில் இருக்கிறவங்களுக்கு பாதிப்பை கொடுக்கும். வாயுமூலை பெட்ரூமை பொறுத்தளவுக்கு எப்பவுமே விருந்தினரைத்தே தங்க வைக்கணும், அல்லது நம்மளுக்கு பொண்கள் இருந்தால் கல்யாணம் ஆகிற பெண்களை தங்க வைக்கலாம். உதாரணத்துக்கு கேரளா எடுத்துக்கலாங்க. அங்கே நிறையா வீட்டில் வடகிழக்கில் கிச்சன் இருக்குங்களா? அந்த வீட்டில் இருக்கிற ஆண்கள் ஒன்றும் வெளிநாட்டில் இருப்பாங்க. காரணம் இதுதான். அந்த மூலையில் வந்து இப்படி பண்ணுங்க. மாற்று பரிகாரம் வாயு மூலை கிச்சன் போய் அதில் கிழக்குமுன்னா நின்று சமையல் பண்ணுற மாதிரி கொடுக்கலாம், அல்லது அக்னி மூலையில் கொடுக்கலாம். வாயு மூலையில் போடலாங்கய்யா. அதில் வந்து கிழக்கு பார்த்து சமைக்கிற மாதிரி போடணும். தெருக்குத்து அப்படின்னு சொல்கிறாங்களேங்க. தெருக்குத்து வந்து எந்த பகுதியில் தெருக்குத்து வந்தாலுமே கண்டிப்பாக அது பாதிப்பு கொடுத்தே தீரும். ஒரு கண்டிப்பாக ஒரு ரோடு இருக்குது. ரோட்டுக்கு அந்தட்ட இருக்கிறது பாதிப்பு கொடுக்காது. நீங்கள் அதுக்கு அந்தட்ட ஒரு பெரிய மரம் வந்து உங்கள் வீட்டுக்கே வெளிச்சம் வராத, சன்லைட்டு வெளிச்சமே வராத அப்படி வந்தால் உங்களுக்கு உடல் ரீதியாக தொந்தரவு கொடுக்கும். நம்ம ரோட்டுக்கு அந்தட்ட இன்னொருத்தர் கட்டுறாங்க, அவங்க வந்து நம்ம நிலவுக்கு நேர் வைக்கிறாங்கன்னா நம்ம மாற்ற முடியாது. வாஸ்து பொறுத்தளவுக்கு எனக்கு அப்படி இல்லை. நான் வந்து என்னன்னா, உங்கள் வீட்டின் நிலவு ஒரு நிறைய பழைய காலத்தை தொட்டி கட்டு வீடு இருக்குது பார்த்தீங்களா, அதுல எல்லாம் வந்து சென்டர் பகுதியில் குரு உரைன்னு சென்டர் பகுதியில் நிலவு கொடுத்துருப்பாங்க. அது வந்து கோயிலுக்கு உண்டான பகுதி, அங்கே தான் கொடுக்கணும் கோயிலுக்கு. அதை வந்து வீட்டுக்கு நம்ம கொடுக்கக்கூடாது. தொட்டிக்கட்டு வீட்டில் எத்தனை ஒரு தலைக்கட்டு ஒரு 30 வருஷம் 40 வருஷம் தான் அந்த வீட்டில் வாழ்ந்துருப்பாங்க. அடுத்தது பையங்க வெளியூர், அப்படி அந்த வீடு ஒரு ஜெனரேஷன் அவ்வளோதான். அது மாதிரி இப்போ வடகிழக்கு மூலையில் தான் நிலவு கொடுக்கணும் ஒழிஞ்சு குரு உரை சென்ற பகுதியில் நிலவு கொடுக்கக்கூடாது. 2 கிச்சனில் வடகிழக்கு மூலையில் இருக்கிறது பாதிப்பு கொடுக்கும், அந்த வாயு மூலையில் இருக்கிறது அதுக்கு பின்னாடி இருக்கிற கிச்சன் பாதிப்பு கொடுக்காது. 2 கிச்சன் வரக்கூடாது முறையாக. அவுட்டர் சைடில் கொடுக்கலாம். உள்ள ஒரே காம்பவுண்டு உள்ள வீட்டுக்குள்ளே 2 கிச்சன் கொடுக்கக்கூடாது. ஒரு வீட்டுக்குள்ளேயே 2 அடுப்பு வைக்கலாமானா சரின்னு இல்லைன்னு தான் சொல்லுவேன். அதை தவிர்த்து வேறு இடம் இல்லை அப்படின்னா, எப்போவுமே நம்ம தெம்பர் சைடு மேவர் சைடு இடமே இல்லைன்னா கூட அட்லீஸ்ட் 2 அடியாவது இடம் சுற்றி விடணும். அப்படி இல்லைன்னா கூட ஒரு தோட்டம்னு வைங்க, இடம் இருக்காது, நம்மளுக்கு தேவையில்லை, நம்ம தோட்டம்ங்கிறதுனால தெம்பர் சைடு அதை வச்சுட்டு வடவரம் கிழவரம் கண்டிப்பாக ஒரு கேப்பு
இருக்கிற மாதிரி வேணுங்க. வடகிழக்கு மூலையில் வடகிழக்கு மூலையில் பெட்ரூம் கொடுக்கறது அடிஷ்னல் 2வது 3வது பெட்ரூம் கொடுக்கலாம். 3வது தான் மெயினாக கொடுக்குறோம். 3வது பெட்ரூம். ஃபஸ்ட்டு பெட்ரூம் குபேர மூலையில் தான் இருக்கணும். 3வது அந்த வடகிழக்கு மூலையில் இருக்கிறது முதியோருக்கு உண்டான பெட்ரூம். அந்த வீட்டில் யார் மூத்தவங்களோ அவங்களுக்கு அது கரெக்டு. என்னை பொறுத்தளவுக்கு சாமி ரூம்பு வீட்டில் வேண்டாம். ஒரு செல்ஃபு உங்களுக்கு தேவையான படம் வச்சுக்கோங்க. பூஜை ரூம்பா பெருசாக வேண்டாம். அப்படியே பூஜை ரூம் போட்டாலும் கீழே ஸ்டெப்பு நிலவு இல்லாத போடுங்க. இதெல்லாம் தான் சொல்கிறேன். உங்களுக்கு அவரவர் குலதெய்வம் இருக்குது, போகிற கோயிலுக்குன்னு போகிறோம். அது வீட்டில் பெருசாக பூஜை ரூம்பை பண்ண வேண்டாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். எந்த மாதிரி அமைப்பு இருந்தால் தென்மேற்கு மூலையில் ஒரு குளம் இருக்குது உங்கள் வீட்டுக்கு பின்னாடி அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பாதிப்பு கொடுக்கும். ஒன்று, ஆமாம், பாதிப்பு கொடுக்கும். ஆமாம். வடவர் சைடு கிழவர் சைடு ஆறு ஓடை எது குளம் இருக்கலாம். அதனால எந்த பாதிப்பும் கொடுக்காது. நல்லதான். ஆமாம். உங்கள் வீட்டுக்கு குபேரமூலையும் மேற்கு தெற்கு குபேரமூலை இந்த 3 காம்பவுண்டு எடுக்காத தோட்டம். நீங்கள் அவுட்டர் வில்லேஜில் இருக்கிற தோட்டம் ஒரு ஏக்கராவில் இருக்குது அப்படின்னா எடுக்காது இருக்கலாம். அதனால பிரச்சனை இல்லை. சைட்டு அப்படிங்கும்போது கண்டிப்பாக காம்பவுண்ட் இருந்தால் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறது பிரச்சனை இல்லாத அவங்களால உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. ஆமாம். கீழே அஸ்திவார கருங்கல் போட்டிங்கனாவே பாதிப்பை தடுத்துரும். இப்போது உதாரணத்துக்கு தெரு பார்வை தெரு குத்துனா என்னங்கிறது ஈஸியாக எல்லாத்துக்கும் தெரியும். தெரு பார்வை தெரியுமா? தெரு பார்வை அப்படிங்கும்போது எஸ் மாதிரி இப்படி ஒரு பெண்டு அப்படிங்கும்போது ஒரு 20 செகண்டுக்கு மேலே ஒரு லைட்டு வெளிச்சம் அந்த வீட்டில் பட்டால் அது தெரு பார்வை. தெரு குத்துங்கிறது நேரடியாக ரோடு குத்து. இதே டீ சங்ஷனை சென்டர் அந்த சைட்லேயே சென்டர் பகுதியில் அப்படி இருந்தால் அது கடை கட்டலாம். அந்த சென்டர் பகுதிக்கு ஒரு சில அந்த இடத்துல என்னென்ன பாயிண்ட் கொடுக்கலாம்னு இருக்குது. அதை கொடுத்தா அந்த கடை சிறப்பாக தான் இருக்குது. டீ சங்ஷன்லேயே கடை கட்டலாம். ஆனால் அந்த ரோடு குத்தலுக்கு அந்த டீ சென்டர் பகுதிக்கு அதுக்கு உண்டான ஒரு 2 அந்த இடத்த கொடுக்கலாம். அதை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பாதிப்பு வராது. வீட்டுக்கு முன்னாடி என்னை பொறுத்தளவுக்குங்க வடவர் சைடு கிழவர் சைடு காம்பவுண்டுக்கு மேலே போகிற மரங்கள் எதுவும் வைக்க வேண்டாம். 1. 2வது முள் செடி இதுவாக மொத்தத்தில் உங்களுக்கு பிரியப்பட்ட மரம் வைக்கிச்சுன்னா கோயில் இருக்கிற மரத்தை தவிர்த்து மற்றது என்ன வேணுமோ உங்கள் பிரியத்துக்கு பண்ணிக்கிங்கன்னு தான் சொல்கிறேன். எதுக்காக இப்போ ரோஸெல்லாம் வைக்க வேண்டாம்னா வீட்டில் ஒரு குழந்தை இருக்குது, விளையாடுது பிடிக்குதுன்னா அந்த முள்ளு குத்து அப்படிங்கிறக்காக இது பண்ணுறேன். உங்களுக்கு என்ன பிடிக்குதோ காம்பவுண்டுக்கு மேலே போகாத மரங்கள் வச்சுக்குங்க. போகாத வளர்க்குறாங்க பண்ணலாங்க. அவங்க திருப்திக்கு தான். ஆனால் முறைங்கிறது அதனால் உங்களுக்கு வீடுக்கு தான் டேமேஜ் ஆகுது. ஆனால் அவரவர் இன்னைக்கு இது வேறு வாஸ்துக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் தண்ணி மேல்நிலை தட்டி கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த தண்ணி வந்து உங்கள் வெயிட்டுக்கு மேலே ஒரு 2 அடி 3 அடி ஹைட்டாவது ஒரு காம்பவுண்டு அந்த பில்லர் மாதிரி கொடுத்து மேல் நிலை தொட்டி கட்டச்சுன்னு சொல்கிறேன். இதுதான். இப்போ ஏன்னா நீங்கள் ஒரு குபேர மூலையில் படுத்துருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் மேலே எந்நேரம் தண்ணி இருக்கிறதுக்கு அர்த்தம். அதுக்காக ஒரு 3 அடி அந்த ஸ்டெப் விட்டு இது பண்ணுற மாதிரி. தென்கிழக்கு மூலையில் கிச்சன் போடுறீங்க அப்படின்னா அதே பெட்ரூம் வந்து குபேர மூலைக்கு அக்னியில் கொடுத்தீங்கன்னா அட்டாச் கிட்ட தான் வரும். அது தனி இது. உங்களுக்கு அதில் ஒரு இதனால உங்களுக்கு சுமல் வர்றது அப்படி இல்லாத பார்த்துக்கிறது அது நம்ம இது. சரி, கட்டலாங்க. ஆனால் வீட்டினுக்கும் மேல் உயரமாக போகாத பார்த்துக்கணும். அதுக்கு மேலே போச்சுன்னா தொழில் நல்லா இருக்குது, நம்ம வீட்டில் இருக்கிற சிரமம். சரிங்க. இதுவரைக்கும் பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. வணக்கம். என்னுடைய பேர் பிபிஎல் ராமசாமி, திருப்பூருங்க. ஃபோன் நம்பர் 9842380731. வாஸ்து ஆலோசனைக்கு எனக்கு கால் பண்ணுங்கள். பிபிஎல் ராமசாமி 9842380731. வணக்கம். அதாவது நம்ம மீட்டிங்கில் வாஸ்து பற்றி பேசுகிறதுக்கு இது வரைக்கும் ஆள் தனிப்பட்ட முறையில் வந்ததில்லை. இப்போ முறையாக
அதாவது பிஎல் ராமசாமிங்களா, பிபிஎல் ராமசாமி ஐயா அவங்க வந்து சிறப்பிச்சிருக்காங்க. அந்த வெட்டி இடத்த பூர்த்தி பண்ணியிருக்காங்க. அதன் அதன் நினைவாக அகத்திய ஜோதிட வித்யாலய அறக்கட்டளை சார்பில் இன்னொரு முறை கரகோஷம் கொடுக்கும்படி கேட்டுக்கிறேன். அவங்க சிறப்பிக்கும் விதமாக ஐயா